சிங்கிங்ல பாத்ரூம்ல போய் பண்ணு. ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, முதல்ல வா. மம்மி இது பாட்டு இல்ல, வயித்துல ஏதோ கடவுளான் பண்ணுது. என்னது? பாத்தியா, நேத்து நான் படிச்சு படிச்சு சொன்னல, அவ்வளவு ஸ்வீட்டை சாப்பிடாதன்னு சொன்னேன். நீ எங்க சொல்ற பேச்சு கேக்குற? கொஞ்சம் இரு, நான் போய் லெமன்ல உப்பு போட்டு கொண்டு வரேன். மம்மி ரொம்ப வலிக்குது, பண்ணுங்க. டிட்டுக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் வந்து நிப்பேன். வா டிட்டு, நம்ம போலாம். டிட்டு 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 டிட்டு. டேய் கோலு, ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? டிட்டு ஆம்புலன்ஸ்ல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன். என் பிரதருக்காக ஆம்புலன்ஸ் என்ன, நான் ஹெலிகாப்டரா கூட மாறிடுவேன். இல்ல டிட்டு, நான் உன்னை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயே ஆகணும். ப்ரோ, எனக்கு எதுவும் ஆகல, நான் சும்மா டிராமா பண்றேன். குழு ப்ரோ, உங்களுக்கு தான் தெரியும்ல, இன்னைக்கு டிவில நண்டு மனுஷன் வரப்போறாரு. அதனால நான் ஸ்கூலுக்கு போகாம வயிற்று வலி நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கேன். டிட்டு மை பிரதர், நீ டிராமா பண்ணு, ஆனா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு பண்ணு. ஏன்னா நான் தானே உன்னுடைய பிக் பிரதர். ஓகே, திரும்பி வீட்டுக்கு போங்க, ஆனா நான் டிராமா பண்றேன்னு யாருக்கிட்டே சொல்லாதீங்க. ஓகே? டென்ஷன் ஆகாத டிட்டு, நான் தான் உன்னுடைய அருமை அண்ணனாச்சே. கோலு, என்னாச்சு? ஏன் ரெண்டு பேரும் திரும்ப வந்துட்டீங்க? லெமனும் உப்பும் சாப்பிட்டா சரியாயிடுமான்னு நாங்க யோசிச்சு பார்த்தோம். சரியாகலன்னா டாக்டர் கிட்ட போலான்னு முடிவு பண்ணோம். அதுவும் சரிதான். இப்ப பாக்குறதுக்கு டிட்டுவும் நல்லா தான் இருக்கான். பேசாம ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு ரெடியா இருங்க. சரி, அவனை விடு. அவன் பேசாம ரூம்ல ரெஸ்ட் எடுக்கட்டும். நீ ஸ்கூலுக்கு கிளம்பு. டிட்டுக்கு லெமன் ஜூஸ்ல உப்பு போட்டு நான் குடுக்குறேன். நீ வா டிட்டு, நம்ம போலாம். எல்லாம் சரியாயிடும். வாங்க வாங்க. ஸ்டாப் பண்ணி, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு அப்புறம் டிட்டுவை யார் பாத்துக்குவாங்க? அதுக்குதான் நான் இருக்கேன்ல கோலு. நீ அவனோட அண்ணன். அம்மா வாங்குறதுக்கு ட்ரை பண்ணாத. சாப்பிட்டு சொல்லாம போய் ஸ்கூலுக்கு ரெடியா போ சீக்கிரம். மம்மி, இதுல கொஞ்சம் சர்க்கரையும் போட்டு கொடுக்குறேன். அவ்வளவுதானே? உனக்காக வேணா ஐஸ்கிரீம் கூட பண்ணி தரட்டுமா? செம்ம மம்மி, பண்ணி கொடுங்க. ஐஸ்கிரீம் செம்மையா இருக்கும். அதெல்லாம் முடியாது. ஆசையை பாரு. வயிற்று வலின்னு சொன்னல, இததான் குடிக்கணும். என்ன டிட்டு, இன்னைக்கு கலக்கிட்ட போல இருக்கு. நீ வேறப்பா எலுமிச்சை பழத்துல உப்பு போட்டு இதெல்லாம் குடிக்க சொல்றாங்க. கஷ்ட காலம். இன்னும் 1 மணி நேரத்துல நண்டு மனுஷன் டிவில வந்துருவாரு. ஆனா இன்னைக்கு என்னமோ டைமே போக மாட்டேங்குதுப்பா. சாப்பிடுறதுக்கு ஏதாவது கிடைச்சதுன்னா நல்லா இருக்கும். வாவ் மம்மி, சூப்பர். என்னோட ஃபேவரட் நூடுல்ஸ். மம்மி, எனக்கு நூடுல்ஸ் சாப்பிட ஆசையா இருக்குன்னு நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? இந்த நூடுல்ஸ் உனக்காக பண்ணதில்ல டிட்டு குட்டி. உனக்கு தான் வயிற்று வலியாச்சே, அதனால காரம்லாம் எதுவும் போடாம உனக்காக கிச்சடி பண்ணிருக்கேன். நம்ம விட்டு ராக்கெட் கம்பிட்டு போகுது. மம்மி, எனக்கு நூடுல்ஸ் தான் வேணும் ப்ளீஸ். இப்ப நூடுல்ஸ் சாப்பிட்டா வயிற்று வலி இன்னும் அதிகமாயிடும். ஆனா இப்ப என் வயிறு சரியாயிடுச்சு மம்மி. பாத்தியா, உப்பு லெமனும் நல்லா வேலை செய்யுது. எனக்கு அப்பவே தெரியும். அதான் வயிற்று வலி சரியாயிடுச்சுல. நேரா கிளம்பி ஸ்கூலுக்கு போலாம். சீக்கிரம் ரெடியாகு. நான் உன்னை கூட்டிட்டு போய் விட்டுடுறேன். போலாம். மம்மி, வயிற்று வலி சரியாயிடுச்சு, ஆனா எல்லா வலியும் சரியாயிடுச்சு நான் சொல்லல. அப்படின்னா தலைய வலிக்குன்னு சொல்றேன். இவனை வச்சு நீ என்ன பண்றது? ஒரே தலைவலியா போச்சு. மாத்தி மாத்தி சொல்றான். பேசாம நீ ரூம்ல போய் ரெஸ்ட் எடு. நான் அவனுக்கு கஷாயம்